இது என்னட்டு தெரியுமா? இந்த ஓ இதுல இந்த பொன்னிறத்துல வர்ற வரைக்கும். உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் வந்து நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். என்னென்னு சொல்லி சமைக்க உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்க என்ன சமைக்க போறோம்னு சொன்னா, இது என்னட்டு தெரியுமா? இது வந்து பிரண்டை. இதுல என்ன செய்யறது? இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகையான ஒரு இது. இது வந்து சமைக்கும் போது சொல்றேனே, இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுலதான் கறி வைக்க போறோம். சரி, அப்ப புடுங்குங்க சமைப்போம். தான் நாங்க புடுங்கணும். கிட்ட காட்டுங்க. இது பிஞ்சா? சரி, புடுங்குங்க பிஞ்சு. நிறைய தேவையோ? நிறைய தேவையில்ல, ஒரு கொஞ்சம் காணும். கறிக்கு அளவா அப்படிங்கிறது பாருங்க, தெரியும் தானே. அப்படிங்கன்னு சொன்னா யாரும் இது சில பேருக்கு புதுசா இருக்கும், சில அநேகருக்கு இது தெரியும். சில பேருக்கு தெரியும், அநேகருக்கு இது தெரியும். மருத்துவ குணம் இருக்கு, அப்படித்தானே? இது ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மூலிகை. ரைட். இதைத்தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அன்றைக்கு சமைச்சு தர பூரா சாப்பிட போறேன். கிட்ட கொண்டாங்க. நல்லா முத்தலா தான் இருக்கு, எல்லாம் நல்லா முத்திடுச்சு. பிஞ்சுன்னு சொன்னா இங்கே இருக்கு. கொஞ்சம் முத்தலாம். சரி, புடுங்கிட்டீங்களா? பாப்பம் காட்டுங்க. இந்த பாத்தீங்களா உறவுகளே, பிரண்டை. இது வந்து கூட என்னன்னு சொன்னா, இந்த வேலியில தான் பெரிய கொடி மாதிரி படர்ந்துருக்கு. உறவுகளை என்னன்னு சொன்னா, இப்ப இந்த பிரண்டையெல்லாம் பிடுங்கி கொண்டு வந்தாச்சு. இந்த பிரண்டையில என்ன இருக்குன்னு சொன்னா, கொஞ்சம் இந்த அரிக்கிற தன்மை இருக்கு. அதனால கைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நல்லெண்ணெய் போட்டுத்தான் இதை நான் கிளீன் பண்ணணும். நல்லெண்ணெய் போட்டு கிளீன் பண்ணினா எங்களுக்கு அந்த கை வந்து கடிக்காது. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இதை கிளீன் பண்ணி எடுப்போம். இதில் கட் பண்ணி இதில் இருந்தா இதில் இப்படி கட் பண்ணி போட்டுட்டு திருப்பி இங்கே இருக்கല്ലോ இப்படி கட் பண்ணிட்டு, இது வந்து பிஞ்சு தானே, அதனால இந்த மூலையில் இருக்குல்ல, இந்த 4 மூலையில் இதை கட் பண்ணணும். பிஞ்சண்டபடியா பெருசாக அந்த மொத்தமாக நேர் வராது. வேறுபாடு தானே. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். அப்படியா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இதை சாப்பிட்டுருக்கோம் ஏற்கனவே. ஒரு அக்கா செய்து வந்திருக்கேன். இப்போ பாருங்க, இங்கே இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். சரியா? இப்படி அழகா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் அந்த நேரெல்லாம் எடுக்கணும். 4 பக்கம் வடிவா அப்படி உரிச்சு இப்படி எடுக்கணும். தண்ணி ஊற்றி இப்போ கழுவுவோம். என்ன 2 தரம் கழுவினா காணும், 2 தரம்ல ஒருக்கா கழுவினாலே காணும், மேலே தான் நிற்கும். இது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயில் முதல்ல இதை பொரிச்சு எடுப்போம். இதை வந்து இப்போ நல்லெண்ணெயில் பொரிக்க போகிறோம். நல்லெண்ணெயிலையும் பொரிக்கிறேன்டா, இதில் வந்து அந்த அரிக்கிற தன்மை இருக்குல்ல, அந்த கடிக்கிற தன்மை, அதை வந்து நல்லெண்ணெயில் பொரிச்சா அந்த நல்லெண்ணெய் வந்து அந்த தன்மையை குறைக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. இப்போ இதில் பொரிச்செடுக்க தானே. இப்போ என்ன கொதிச்சிடுது? என்ன கொதிச்சிட்டு இப்போ இதை போடுவோம். இதுக்கு போட்டு
பொரிக்கணும். எப்படி பொரிக்கணும்னு சொன்னா ஒரு பொன்னிறத்துல வர்ற வரைக்கும். நல்லா முருக பொரிக்கணும். இல்ல இல்ல, ஒரு பொன்னிறத்துல வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுக்க. சரி, நல்லெண்ணெய் தானே? மிட்டாய்க்கு மேல நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வரைக்கும் நல்லெண்ணெய் அவ்வளோ நல்ல. சொன்ன மாதிரி வந்துட்டுல. ரைட் ரைட் ரைட். இப்படி எடுத்தா சரி. சின்ன கொஞ்சம் கறி தானே வைக்க போறோம், அதான் கொஞ்சமா எடுத்தது. மற்றது சின்ன வெங்காயம் எடுத்தேன். சின்ன வெங்காயம் தான் இந்த கறிக்கு நல்லா, பெரிய வெங்காயத்தை விட. சரி, இப்போ இதை கழுவிட்டு கட் பண்ணி எடுப்போம். என்ன ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெட்ட போகிறோமே. ரெண்டையும் நீங்கள் ஒரு நாளும் வெறும் கையால் பிடுங்காதீங்க, பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் கையில் க்ளவுஸ் போட்டு பிடுங்கிறது நல்லா. கறிவேப்பிலை மிளகாய் இப்படி கட் பண்ணுவோமா. இதை எப்படி வெட்டி வெட்டி பழகிட்டு, அதனால இப்படியே கட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு வெட்டிடலாம். சரி, இதோட ஓரம் இருக்கட்டும். உருடி இருக்கல அப்படி வச்சு நசுக்குவா. இப்போ கறிக்கு தேவையான எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கறி வைக்க போகிறோம். சரி, எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதோட இந்த வெட்டி வச்சுக்கிற இந்த வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோமே. இது நன்மை என்னன்னு சொன்னா, இது மெயினா வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்காரருக்கு இது அதிகமா வந்து சாப்பிட்டா நல்ல. அதிகமாண்டா ஒரு கிழமைக்கு ஒரு 2 நாள் இதை கறியை எடுத்தா நல்ல. இதுல வந்து இந்த கால்சியம், விட்டமின் சி, டி அதெல்லாம் இருக்கு. அப்ப இது ஒரு மருத்துவ குணம். நான் மருத்துவர் இல்லை, நான் அறிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது பற்களுக்கு, எலும்புகளுக்கு அந்த கால்சியத்தை அளிக்கும். இந்த பிரண்டை வலிமைப்படுத்தும். நல்ல ஆரோக்கியமான இது. தக்காளி பழது பாத்தீங்கன்னா தக்காளி பழம் போட போறோமே. தக்காளி பழம் வதங்கல. சரி, 2 உப்பு போடுறேன்னா. சரி, அதெல்லாம் வதங்கிட்டு இப்போ இந்த பொரிச்சு வச்சிருக்க இந்த பிரண்டை என்னன்னு சொன்னா அதை போடுவோமா. ஏன் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன்னா எங்களுக்கு இவ்வளோ காணும். இது நிறைய சாப்பிடக்கூடாது, இவ்வளோ காணும், அதனால கொஞ்சமாக எடுத்துருக்கு. ஒரு கரண்டி தூள்,
இன்னும் ஒரு கொஞ்சம் போடும், கொஞ்சம் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் உண்டா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பால் விடுவோம், கொஞ்சம் காணும். கொஞ்சம் காணும். புளியும் கொஞ்சம் விட்டுட்டு இது 2 நிமிஷம் முடிச்சுனா மூடி போட்டு பக்கச்சேரி உப்பும் போட்டு கறி ரெடி. சுட சுட பிரண்டல் கறி ரெடி. பிரண்டல் அல்ல, பிரண்டை. பிரண்டை கறி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போறேன்னா ஓகே உறவுகளை, இப்போ பிரண்டை கறி ரெடி ஆயிடுச்சு. அவங்களோட இடங்கள் எது இருக்கும், கிழமைக்கு ஒருக்காவது சமைச்சு சாப்பிடுங்க. அதுலேயும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவமாக பயன்படும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உறவுகளை சாப்பிட போகிறேன்னே. மறுபடியும் உங்களுக்கு நன்றி உறவுகளை. அநேகர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே உறவுகளே, மனமார்ந்த நன்றி. பாய்.